வார்த்தை நான் சொல்லுவேன், நீங்கள் போட்டால் போடுங்க, போடா வெட்டி போங்க. அவர் பண்ண படத்துலேயே இந்த படம் தான் பேர் சொல்லும். இந்த படம் தான் அவர் பண்ண படத்துலேயே இந்த படம் தான் அவரை தூக்கி விடும். சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு வேறு மாதிரி நான் லோகேஷ் கனகராஜிலேயே பண்ண படத்தில் இந்த படம் தானே பேர் சொல்லும். ஆமாம், அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரி காலேஜ் பசங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நான் சொல்ல. லோகேஷ் கனகராஜ் கைதி பார்த்துக்கிறேன், விக்ரம் படம் பார்த்துக்கிறேன். விக்ரம் படத்தில் கூட அந்த பாபு சிங்கா மலையாள ஆக்டர் அவர் கேட்டு தான் அது லாஸ்ட்டாக கமல்ஹாசன் தான் வருவாப்பில். புரியுதுங்களா? அதான் வேறு லெவலுங்க. லோகேஷ் கனகராஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா. ஒன்று இந்த ஜென்ரேஷனில் 75 வயசில் ரஜினிகாந்த் சார் வந்து யூத் டைரக்டர்லாம் நடிக்கிறதே பெரிய விஷயம். அவரை மாதிரிலாம் எந்த ஒரு ஹீரோ சொல்லுங்க, எந்த ஒரு ஹீரோவும் ஒன்று சொல்லுங்க. அதுவும் உலக லெவலில் இந்த மாதிரி ஒரு படம் லோகேஷ் எத்தனை படம் பண்ணிக்கிறாரு? ஒரு 5-6 படம் 6 படம் பண்ணிக்கிறார். எந்த படமாவது விக்ரம் தவிர, கைதி தவிர வேறு எந்த படமாவது உலக லெவலில் இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு ஏதாவது இருந்துக்குதா சொல்லுங்க. அது செயல்லாம் விட்டுருண்ணா. செயலுன்றதே அவர் வாழ்க்கைண்ணா. செயல் தானே வாழ்க்கை. அவர் வாழ்க்கையில் உட்காந்தா செயல், இருந்தா செயல். இப்போ கிடையாது, எப்போவுமே அதெல்லாம் வச்செல்லாம் கணக்கு பண்ண முடியாது. 75 வயசில் நிற்கவே முடியாது. ஏன்னா 75 வயசில் இது கேட்குறது தப்புண்ணா. அவர் தான் சொல்லிட்டார்ல, எல்லா பாட்டும் போயிடுச்சு அட விட்றாருல்ல. அந்த உண்மையை மட்டும் ஏற்றுங்கண்ணா. அவர் ஏமாத்தின அவசியம் கிடையாதுண்ணா, ஏமாத்தின அவசியம் கிடையாது. அவர்லாம் இவ்வளோ செட்டில் ஆகிட்டார். அந்த உண்மை நேர்மை இன்றைக்கி அவன் பின்னாடி நிற்கிறது 10 பேர் இல்லை, 100 பேர் என்னாலும் 1000 பேர். 1000 பேர் என்ன 1 கோடி பேர். உலகமே நிற்கிதுன்னா இன்றைக்கி உலகத்திலேயே பேர் போகிற மாதிரி நிற்கிறாருன்னா ஏன் தெரியுங்களா? மனசு உண்மை. இதை கடைப்பிடிக்கிற எந்த மனிதனாலும் முடியாது, எந்த கடவுளாலையும் முடியாது. எனக்கு பிடிச்ச குணமே அவர்கிட்ட அதான் ஒன்று. போதுங்களா? இதெல்லாம் ஒரே வார்த்தை. லோகேஷ் கனகராஜ் வந்து நான் எல்லா படம் பார்த்துக்கிறேன். கைதி பார்த்துக்கிறேன், விக்ரம் படம் பார்த்துக்கிறேன், கமல்ஹாசன் விக்ரம் படம் பார்த்துக்கிறேன். உங்கள் வயசுக்கெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாது லோகேஷ் கனகராஜ்லாம். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இந்த படம் மட்டும் போச்சுன்னா போடுவீங்களா? ஆனால் லோகேஷ் கனகராஜ் படத்துலேயே இந்த படம் தான் பேர் சொல்லும். எழுதி வச்சிங்க. ஃபயராக காட்டணும்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனோட நல்லா காட்டினாங்க ப்ரோ. நாகார்ஜுனோடது ஒரு மோஸ்ட் வில்லனா அந்த மாதிரி காட்டவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமீர் கானோடது கேமியோ மாதிரி சொன்னாங்க, பட் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அவரோட கெட்டப்பு, ஸோ அதை பேசும்போது நல்லா இருந்துச்சு. சத்யராஜோட எல்லாத்தோட கேஸ்ட்டும் எங்களுக்கு சொன்னாங்க, பட் அதை நான் சொல்லணும்னு இல்லை. அப்போ சொன்னால் அது வந்து லிக் பண்ணுறோம். தலைவர் ப்ரோ என்ன சொல்கிறதுக்கு வார்த்தை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்கள், இப்போலாம் 50 வயசு வரைக்கும் அவரோட ஆல்ரெடி பெரிய விஷயமா இருக்குது. அதான் உண்மை. 35 வயசு சாவரங்கிறா, 20 வயசு செத்து போகிறான், ஹார்ட் அட்டாக்குங்கிறா. 50 வருஷமாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் தெரியாத ஆள் யாராவது இருக்காங்களா? அவ்வளோ 50 வருஷமாக ஒரு சினிமாவை நான் தான் அப்படின்னு நினச்சி நிற்கிறாருல, இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக ப்ரோ. எங்கள் தாத்தா, அப்பா, நான் இப்போ நான் என் பையன் வந்தாலும் தலைவர் நடிச்சிட்டு இருப்பார். அவ்வளோ எங்கேஜ். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ நான் கண்டிப்பாக நான் 70 வயசில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது, என்ன 15 வயசுலேயே இருப்பேன்னு தெரியாது. பட் 75 இயர்ஸில் ஒருத்தரால் இப்படி முடியும் அப்படின்னா தலைவரால் மட்டும்தான் முடியும். மற்ற எந்த ஆக்டராலையும் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னா, தலைவரோட கெட்டப்பு, மற்ற ஆக்டர்ஸோட இதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? கெட்டப்பா இருக்கலாம், கெட்டப்பஸ் சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் கேஸ்ட் க்ரூ நல்லா, கேஸ்ட் க்ரூவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ சத்யராஜ்லாம் 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் தலைவரோடவே பண்ணுறாரு. ஸோ அமீர் கான் அங்கேருந்து கூப்பிட்டதோ சரி, உபேந்திரன்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் டைரக்டர்ஸ், அதாவது இன்டெலிஜென்ட் அவர். ஸோ நாகார்ஜுனா எல்லா பக்கமே தெரியும், அவர்லாம் ஒரு பெரிய கிங்கு. ஸோ அவர் இந்த மாதிரி இவங்களோட கேஸ்ட் க்ரூ பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவரோட தலைவரோட சரி இவங்க நடிச்சிருக்கும் போது கண்டிப்பாக படம் இந்த யாரான இப்போ சுதிகாஷன் இருக்காங்க, ஸோ உபேந்திரன் இருக்கார், நாகார்ஜுனா இருக்கார், சத்யராஜ் இருக்கார், ஷோபின் இருக்கார், அப்புறம் அமீர் கான் இருக்கார், அப்புறம் அனிருத்தோட இசை இருக்கும். அது இல்லாமல் அப்புறம் தலைவர் பாடலாம் சூப்பராக இருக்குது. அதில் இந்த அரங்க மதிரட்டுமே கரெக்டாக யாருக்கு எழுதணுமோ அந்த மாதிரி கரெக்டாக எழுதியிருக்காங்க. அவர் என்ட்ரி ஆகும்போது ஒரு அரங்க அதிர்ச்சி பாருங்கள். அது விசில் பறக்கட்டுமே, அந்த தொட்ட பவர், அதெல்லாம் ஒவ்வொரு லைனும் பவர் ஹவுஸ் சாங்லாம் அப்படி செதுக்கினதுலாம் பயங்கரமாக இருக்குது. மோனிகா சாங் சொல்லவே வேணாம், காவாலாவை பீட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அது வேறு லெவல் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஓகேண்ணா. இப்போ அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. உள்ளே வந்து அதை பார்க்கும்போது அந்த வைபு, தலைவர் ஃபேன்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ப்ரோ தலைவர்லாம் நெகட்டிவில் சொல்லவா ப்ரோ வேணும்? அவர்லாம் பிச்சு உதருவார் ப்ரோ. ஆல்ரெடி எத்தனை படத்தில் பரட்டைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் தலைவர் பிச்சு உதருவார். அது வந்து
இருக்கலாம் ப்ரோ. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு லீக் பண்ண முடியாதுல்ல, எல்லாத்தையும் அவங்க சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஃபேன்ஸ் நீங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், படத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் எல்லாத்தையும் நானே லீக் பண்ணால் அது எப்படி உங்களுக்குள்ளே போகும்? உள்ளே வந்து அவங்க சொன்னதை நான் சொல்லக்கூடாது. 10க்கு மேலே தான் ப்ரோ கொடுப்பேன். ஒரு கேஸ்ட்டையும் கரெக்டாக எங்கெங்கே வைக்கணும், டைலாக்ஸ் டெலிவரி ஆகட்டும், எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே, அந்த ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிலரை பீட் பண்ணி தான் வசூல் வரும்னு ஒரு கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்குது. சூப்பராக வரும் ப்ரோ. ஓகே, நன்றி. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ஹாலிவுட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப மாசாக இருக்குது. ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்கானே. ஆமாம், கண்டிப்பாக ஹாலிவுட்டுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக ஹாலிவுட்டு வந்து இனிமேல்ட்டு எப்படி நம்ம ஹாலிவுட்டை பார்த்து நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ, நம்ம இனிமேல்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்போ அரங்க மதுரட்டு மீன் சொல்லிட்டு தான் அனிருத் பண்ணார், ஆனால் உலகத்தையே அலற விட்டுக்கிறாரு. அதான் நம்மளோட சூப்பர் ஸ்டாருடைய இது கண்டென்ட். அந்த மாதிரி தலைவரோட நடிப்பு ஸ்டைலில் எப்படி இருக்கு இந்த படத்தில்? ரொம்ப மாசாகுது. அதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை எதுனா புதுசாக கண்டுபிடிக்கணும். புதுசாக கண்டுபிடிச்சிட்டா சொல்லணும். மாசாகுது, வேறு லெவலுக்குது, இதுக்குது, அதுக்குது எல்லாமே சொல்லியாச்சு. இதெல்லாமே அவருக்கு ரொம்ப கம்மி. இதை தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அது தலைவருக்கு பொருந்தும். இந்த படத்தில் பிடிச்ச சீன் எந்த சீன் தான் உங்களுக்கு? தலைவர் என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க, சும்மா இப்படி திரும்புகிற அந்த சீனே வந்து ரொம்ப மாசாகுது. அது அம்மா நம்ம கன்னடா சூப்பர் ஸ்டார் உபேந்திரா, அவர் ஒரு மாசான லுக்கு, அந்த கண்ணு சிமிட்டுறது அது இதெல்லாம் பண்ணி இன்னும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நம்ம கன்னடா சூப்பர் ஸ்டார் உபேந்திரா. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது எங்கேயோ வேறு ஏதோ உலகத்துக்கு போன மாதிரி. யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? உபேந்திரா இருக்கிறாரு, அமீர் கான் இருக்கிறார், நாகார்ஜுனா இருக்கிறாரு, சத்யராஜ் இருக்கார், அந்த மலையாளத்தில் நடித்தார் அவர் இருக்கார். எல்லாம் நல்ல நல்ல ஆக்டர். சுத்தியாசன் அம்மா சொல்லுவார் அதில் ஒரு சின்ன டைலாக்கு, என் நண்பேண்டா அவர் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு அப்பான்றது விடையோ எனக்கு நண்பேன்வார். அந்த டைலாக் வந்து உலகமே கேட்கும். அந்த டைலாக்கு அந்த டைலாக் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சுத்தியாசன் வந்து சொல்லும், எங்கள் அப்பாவை இந்த மாதிரி ஆச்சுன்னு, உனக்கு அப்பான்றதுல அவர் ஃபஸ்ட்டு எனக்கு நண்பன் அப்படின்ட்டு சுத்தியாசன் கமல்ஹாசன் இந்த ஃபிலிம் மூலமாக சொல்கிறாரு. இந்த ஃபிலிம் மூலமாக கமல்ஹாசனையும் வந்து ரொம்ப பேசியிருக்காரு. அது என் நண்பன் கமல்ஹாசன் என்று சொல்ல வராரு. திரு நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா வில்லனா பண்ணியிருக்காருண்ணா. எப்படி பண்ணியிருக்காரு கேரக்டர்? இல்லை, சூப்பராக இருக்கும். அது பார்த்தாலே தெரியுது. இது ஃபஸ்ட்டு டைம் ஒரு வில்லனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது நாகார்ஜுனா மேலே. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் தெலுங்குலேருந்து சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனாக நடிக்கிறார் தெரியுங்களா, அதுதான் பெரிய விஷயம். பயங்கரமாக இருக்கும் நினைக்கிறேன் நான். பயங்கரமாக இருக்கும். கலக்கம் இது, உலகத்தையே கலக்கம் இது. இந்த படத்தில் தலைவர் மற்ற படங்களை விட இந்த படத்தில் என்ன வித்தியாசமாக இருக்கும் ஸ்டைலு? ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாரு. அந்த வாட்ச் வச்சுக்க, அந்த துண்டு போட்டுக்கிறது, அந்த ஒரு ஃபைட் சீன் வேறு, அதுவும் மாசாக இருந்துச்சு. அனிருத் மியூசிக் எப்படி? சூப்பர், பயங்கரம். தலைவருக்குனே போட்ட மாதிரி அல்ல, அவர் தேடி தேடி செதுக்கிறார். அவர் மியூசிக்கை செதுக்கிறார். அவர் கண்டு செதுக்கிறார் மியூசிக்கை. ஒரு சிற்பி எப்படி செதுக்கிறாங்களோ அவர் கண்டு மியூசிக் செதுக்கிறார். அவர் தலைவருக்கு மட்டும் பயங்கரமாக போடுறாரு. பயங்கரமாக கலக்கிறாரு.